நந்திகவலா பெரியோர்கள் சிறியோர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் மாணவ மாணவிகள் பெரியோர்கள் சிறியோர்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் மாணவ மாணவிகள் அனைத்தும் கற்றுணர்ந்த குரு பெரியோர்கள் அவற்ற பெயர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வீகம் போன்ற திருச்சபை முன்பு அடியேன் வேடமேற்று வந்திருக்கின்ற நேரம் நாம் யாருன்ற விளக்கங்கள் ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் இல்லையா? அது எப்படிதான் ஓடும்? அதுதான் வச்சுருங்க. அது போய் ஓடலாம். நந்திகவலா அப்ப இருக்கின்ற போது அதாவது இந்த உலகமோ அவனி புவனங்கள் 14 லோகங்கள் எத்தனை? 14 லோகங்கள். அப்படி முதலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களாகப்பட்டது எத்தனை ஜீவன்கள் இருக்கிறது தெரியுமா? யானையோ முதன் ஜென்மம், எறும்போ கடை ஜென்மம். அப்படி யானை முதல் எறும்பு கடவை 84 லட்சம் ஜீவ பேதங்கள். அப்படி 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் வழிவந்து வரக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த அப்பனாகிய சிவபெருமான் என்று தெரிந்து கொள்வாயாக நந்திகவலா. சத்தியமா சொல்ற டைம் பார்த்துக்கா. இந்த மாதிரி டைம்ல நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியமா வேணும். சரி, எதற்காக அந்த கோபம்? ஏன் அந்த வார்த்தை? 2011 நேத்திரம் என்று சொல்கிறாயே. மனிதர்களாக இருந்தாலும் சரியே, விலங்குகளாக இருந்தாலும் சரியே, இருக்கக்கூடியதோ 2 நேத்திரம். நேத்திரம் என்றால் கண்கள். ஆனா நீ 2011 யாரு ஏமாத்துறா? சளி மாத்துறா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாத்துறா? நந்திகவலா சரி, அதுவெல்லாம் இருக்கட்டும். அப்படி 2011 நேத்திரங்கள் இந்த சிவபெருமானுக்கு எங்கெங்க இருக்கிறது? முதலாக இந்த உலகம் எல்லாம் முதலாக இந்த உலகம் தோன்றியது எவ்வாறு தோன்றியது? அதாவது சூன்யமயமாக இருந்த இந்த உலகம் என்ன மயம்? சூன்யமயம். சூன்யமயம் என்றால் என்ன? இருளோங்கி இருந்த இந்த உலகம் 14 லோகத்திலேயும் நடக்கும் நடப்பினங்கள் கிடையாது, பேச்சும் பேச்சினங்கள் கிடையாது. ஆட்டுக்காரங்க உட்கார போலீங்களா? எதுக்கடா அப்படி கத்துறீங்க? உட்கார போலீங்களா? பாட்டு பேசினு அவன் பாட்டு ஏப்பா அது நீங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி போடணுமா? லைவ் பார்த்தாங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது.
அப்படி ஆ. இந்த உலகம் எல்லாம் ஆ. நடக்கும் நடப்பினங்கள் கிடையாது, ஆமா. பேச்சும் பேச்சினங்கள் கிடையாது, ஆ. ஆகாயத்தில் சூரியன் சந்திரன் கிடையாது, ஆ. மனிதர்கள் கிடையாது, ஆமா. மரம் செடி கொடிகள் கிடையாது, கிடையாது. ஆடு மாடுகள் கிடையாது, ஆமா. இந்த உலகத்திலே யாதொரு உயிரும் கிடையாது. ஆமா. அப்படி நீரினால் சூழப்பட்டிருந்த இந்த உலகம், ஆ. அப்படி நீரினால் சூழப்பட்டிருந்த இந்த உலகத்தில் ஆ. பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் ஆ. நீர் என்றால் கங்காதேவி உங்க காலத்துல இந்த செல்போன் இருந்துச்சா சாமியா? கிடையாது. இல்ல. அவங்க காலத்துல நாம பிறந்து விகம் தெரியும்போது இதெல்லாம் இல்லைங்க. எங்க வீட்லும் ஒண்ணுக்கு எங்க வீட்டுக்காரியா சோறு போடும் போதும் அந்த போனை எடுத்துக்கிட்டு வச்சுக்குது, குழம்பு ஊற்றும் போதும் அந்த போனை எடுத்துக்கிட்டு வச்சுக்குது. கேட்டா மாமா நான் ரீல்ஸ் பண்றேன் என்ன பண்றது, பூரா போன்ல தாங்க இது. சரி, காலங்கள் மாறும்போது காட்சிகளும் மாறும். அதெல்லாம் மாறாது, எக்காரந்த கொண்டோம். இப்பதான் 4G 5G 7G 8G வரலையும் வந்துருச்சு. ஆமா, ஜெனரேஷன் மாறி போச்சு. ஆமா. சரி, போனால் போகட்டும். ஆமா. வீண் வார்த்தைகள் வேண்டாம். ஆ. அப்ப இந்த உலகத்தில் ஆமா. யாதொரு உயிரினை இல்லாதிருந்த இந்த உலகம், அப்படி யாதொரு உயிரினை இல்லாதிருந்த உலகத்தில் ஆ. முதலாக ஆமா. கங்கா தேவியானவள் ஆ. நீரினால் சூழப்பட்டிருந்த இந்த உலகம். நீர் என்றால் என்ன? ஆ. கங்கா தேவி. ஆமா. அப்படி கங்கா தேவி அம்மனாகப்பட்டவள் பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் ஆமா. தபம் புரிந்து, ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஆமாங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு வாரம் ஒரு மாசம் இல்ல ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஆ. இவன் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படி சொல்லிடுறேங்க. ஆனால் அது கிடையாது. பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் கடுமையாக தவம் புரிந்தால் கங்காதேவி. கடுமையாக தவம் புரிந்து அந்த தவத்தின் வலிமையாக ஒரு துசக்கம்பம் ஏற்பட்டது. பெரிய கம்பம். ஆமா, துசக்கம்பம் ஏற்பட்டு அந்த துசக்கம்பம் தவத்தின் வலிமையினாலே படிரென்று வெடித்து முதலாக என்ன தோன்றியது? ஓம் என்னும் ஓங்காரம் தோன்றியது. எது? ஓங்காரம். ஆமா, முதலாக நாம கோவில்ல பார்த்தாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, ஒரு தெய்வ வழிபாடு நடக்கின்ற இடத்தில் முதலாக ஓம் 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 என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்கும். அதிலே தோன்றியதுதான் முதலாக ஓம் என்னும் ஓங்காரம் தோன்றியது. ஓங்காரத்தில் ரீங்காரம் தோன்றியது. ரீங்காரத்தில் பராபரம் தோன்றியது. பராபரத்தில் பரன் தோன்றினார். பரனில் ருத்ரன் தோன்றினார். ருத்ரன் இந்த மகேஸ்வரன் தோன்றினார். யாரு? மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த பரம கடவுள் தோன்றினார். முதலாக கங்கா தேவியுடைய தவத்தின் வலிமையாளு பிறகு தோன்றியதா பரன் என்றால் யாரு? சக்தி. யாரு? சக்தி. அன்னை பார்வதியம்மன் தோன்றினார். அதற்கு பிறகுதான் ருத்ரன் தோன்றி, ருத்ரன் இந்த மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த பரம கடவுள் தோன்றினார். நான் தோன்றி இந்த அகில உலகத்தை பார்க்கின்ற நேரம் இந்த உலகிலே இந்த உலகெல்லாம் படைக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்தேன்? இந்த ருத்ரனில் மகேஸ்வரன் தோன்றியவுடனே மகேஸ்வரனில் விந்து தோன்றி, விந்துவிலே விஷ்ணு பகவான் தோன்றினார். யாரு? விஷ்ணு பகவான் தோன்றினார். அப்படி விஷ்ணு பகவானாகப்பட்டவர் எப்படி நரை அயன சயன கோலத்தோடு எங்கு அமர்ந்திருந்தார்? படுத்த பாவனையாக திருப்பார் கடலில் சொல்லக்கூடிய திருப்பார் கடலிலே ஆதிசேரன் மீது சயன கோலத்திலே தோன்றினார். யாரு? சாட்சாத் எம்பெருமான் வைகுந்தவாசன் திருப்பதி ஏழுமலையான் சயன கோலத்திலே தோன்றி அகில உலகை படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சயன படுக்கையிலே பாம்பின் மீது அரபத்தின் மீது படுத்திருக்கின்ற நேரம் இந்த உலகை எப்படியாவது படைக்க வேண்டும் என்று சொல்லி அதை உந்தி கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்பில் கொடியின் வழியாக தாமரை மலரை உற்பணம் செய்தார். அப்படி தாமரை மலரை உற்பணம் செய்து தாமரை மலரின் மீது சதுர்முகம் படைத்து பிரம்மதேவனை தோற்றுவித்தார். யாரு? படைக்கும் கடவுள் பிரம்மதேவனை தோற்றுவித்தார் சாட்சாத் எம்பெருமான். அப்படி தோற்றுவித்து அந்த மட்டும் பார்த்தா அடிச்சு கொலை பண்ணி கொடுங்க சாமியா. பிரம்மதேவனாதான் அவரு தானே படிக்க. இந்த உலகிலே அனைத்து ஜீவன்களையும் படிப்பது பிரம்மதேவனே. கையில மட்டும் மாட்டினார்னா கொச்சு தான். என்ன இப்படி குள்ளியா படிச்சுட்டு பாரு. ரொம்ப நாளா ஒரு டவுட் ஓடிட்டு இருக்கு. சரி, இதுக்கு நான் போக போக விளக்க சொல்றேன். சரியா? அப்படி பிரம்மதேவனை தோற்றுவித்தார். பிரம்மதேவனை தோற்றுவித்து கையிலே ரிக் யசுர் சாம மதனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தை கொடுத்தார். முதலாக ரிக் வேதத்தை வைத்து இந்த உலகிலே நடக்கும் நடப்பினங்கள், பேச்சினங்கள், ஆகாயத்தில் சூரியன் சந்திரன், மரம் செடி கொடிகள் அனைத்து உயிர்களையும் பிரம்மதேவன் படைத்தார். தனித்தனியாக பிரித்து படைத்தார். ஆண் என்றும் பெண் என்றும் மரம் என்றும் செடி கொடிகள் என்றும், அதாவது கூர்வன பரப்பன நடப்பன 4 கால் ஜீவன்கள் அனைத்து உயிரையும் படைத்தார் பிரம்மதேவன். அப்படி படைக்கும் கடவுள் பிரம்மதேவன், காக்கும் கடவுள் எம்பெருமான் சாட்சாத் நாராயணமூர்த்தி. யாரு? திருப்பதி ஏழுமலையா. ஆமா, காக்கக்கூடிய கடவுள், படியறக்கக்கூடிய கடவுள் இந்த பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரனுக்கு எப்படி 2011 நேத்திரங்கள் எங்கெங்க இருக்கிறது அது தெரியாது. ஐந்து முகத்தில்
சிவபெருமானுக்கு 2011 நேத்திரங்கள் எங்கெங்க இருக்கிறது? இந்த சிவபெருமானுக்கோ 5 சிரங்கள். எத்தனை சிரம்? 5 சிரம். 5 சிரம். சிரம் என்றால் தலை. இப்படி சிவபெருமானுக்கு 5 தலைகளாக காட்சி கொடுப்பார். அப்படி 5 சிரங்கள் எங்கெங்க இருக்கிறது? கிழக்கே நோக்கி இருக்கக்கூடிய முகத்திற்கு தற்புருஷம் என்று பெயர். மேற்கே நோக்கி இருக்கக்கூடிய முகத்திற்கு வாமதேவம் என்று பெயர். தெற்கே நோக்கி இருக்கக்கூடிய முகத்திற்கு அகோரம் என்று பெயர். வடக்கே நோக்கி இருக்கக்கூடிய முகத்திற்கு சத்யோஜாதம் என்று பெயர். இப்படி 4 புறமும் பார்க்கக்கூடிய முகத்திற்கு 4 விதமான பெயர்கள் உண்டு. இந்த 5வது முகம்தான் இந்த ஈசான்யம். இந்த ஈசான்யம் என்று சொல்லக்கூடிய இந்த முகத்திற்கு நெற்றி கண்ணோடு 3 கண்கள். அப்படி 3 கண்களாக இருக்கின்ற போது 5 சிரத்திற்கு 2 கண்கள் என்றால் எத்தனை கண்கள்? 5 2 10 1 3 13 தான் ஆசியா. 11 நெற்றி கண்ணோடு 11. என் சிரசில இருக்கக்கூடிய வாசுகி என்று சொல்லக்கூடிய நாகத்திற்கு 1000 சிரங்கள். எத்தனை? 1000 சிரம். ஆமா, 1000 சிரங்கள். 1000 சிரத்திற்கு 2 கண்கள் என்றால் எத்தனை கண்கள்? ஐயோ 2011 நேத்திரம் வளர்த்த அண்ணாமலையார். அதாவது நம் எண்ணம் போல் வாழ்க்கை. நம் எண்ணம் எவ்வாறாக இருக்கிறதோ தினமா நல்லா கிளம்பி அப்பதான் உனக்கு வாய்க்கு நல்லா இருக்கும். ஒரு நாத்து போடணும். ஐயா வெத்தலை பாக்கு ஃபர்ஸ்ட் கோட்டு, இது செகண்ட் கோட்டு. இல்ல அந்த அம்மா வயசாவது அந்த அளவுக்கு உட்காந்து நாடகம் பாக்குது. அந்த வயசுல நம்மளுக்கு நிலைமை என்ன? கண்டிப்பா நம்மதெல்லாம் அந்த வயசுல இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடியே கோயில் தான். சரி விடு. அப்படி அதாவது இந்த சிவபெருமானுக்கு என்ன சொன்ன? சாமி மேலையா? சுபமே ஜெயம். ஏன் கால் ஓட மாட்டியா? ஓ கல்யாணம்லாம் கன்ஃபார்ம் தான். குழந்தை போறதுக்கெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. மாணிக்கமாக விளங்கக்கூடிய அருமை தாயார் அவர்கள், இளமுருகன் ஐயார் அவர்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய என்னதான் இருந்தாலும் ஒரு தாய் உள்ளம் என்பது அதுதான். நம்ம எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் சொத்து தொகை இருந்தாலும் ராத்திரி நீ 3 மணிக்கு எங்கன்னா வெளியில போயிட்டு வந்தா கூட சாப்பிட்டியா அப்படின்னு யாரு கேட்பாங்க? அம்மா தான். அம்மா தான் வயசுல பார்க்கக்கூடிய தெய்வம், தாய் தான். ஆமா, இந்த உலகிலே நம்மை படைத்தது பெத்த தாய் தான். தாய் போன பின்னாடி உலகமே எப்படி இருக்கும்? பொண்டாட்டின்னு ஒண்ணு கட்டினு வருங்க. நைட்டு 2 மணிக்கு வந்தானா 3 மணிக்கு வந்தானா வந்து டேஷா பார்த்தா சுத்தமா இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் சாப்பிடலன்னு எல்லாம் காலையில் செஞ்சா பார்த்துப்பா அப்படி ஆகி பார்த்துக்கோமா. இல்ல நிறைய அனுபவிச்சு என்ன நான் பண்ணாங்க. ஆமா, மனைவி பைய பாப்பாலாம். ஆமா, எந்த தாய் தான் வைத்த பாப்பாலாம். அதை போல அருமை தாயார் அவர்கள் விழாவிலே கலந்து கொண்டு இளமுருகன் ஐயார் அவர்கள் பணத்தை கொடுத்து அப்படி எங்க புள்ள பணத்தை கொடுத்துக்கிறான்னு சொல்லு. அவங்க பேர் சொல்லுனா கூட பரவாயில்ல. ஆமா, உங்க மகனாம. அப்படி இளமுருகன் அன்னார் அவர்கள் பணத்தை கொடுத்திருக்கின்ற நேரம் தன் இஷ்டக்குள்ள தெய்வமாக விளங்கக்கூடிய வீரக்காரன் சாமி மீது கொடுக்க, வீரக்கார சாமியோ அவருக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமோ தீர்காயுதம் வழங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிக் கொள்வார். அவரால் கொடுக்கப்பட்ட சூழ்நிலை நாடகம் மணிக்காக அந்த மாதிரி அம்மா வகுத்துல பிறக்கணும், இல்லனாலும் பிறக்கணும். நம்ம நல்லவங்க தான்ப்பா. ஆமாப்பா, நாம தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த அம்மா இவ்வளவு நேரத்துக்கு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு நான் என்ன சும்மா சொல்லுவேன். அதை நம்பதும் இல்ல, கொஞ்சம் யோசனை பண்ணிக்க. ஓ, அங்க போடணுமே இதுவா? ஆமா, 2011 நேற்றம் வைத்து அப்பனாகிய சிவபெருமான் படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மதேவன், பரியளிக்கக்கூடிய கடவுள் இந்த பரமேஸ்வரன், அனைத்து நோய்களையும் காக்கக்கூடிய கடவுள் சாட்சாத் எம்பெருமான் நாராயணமூர்த்தி. இப்ப 2011 நேற்றம் வைத்த அப்பனாகிய சிவபெருமான் என்று சொல்கின்ற போது நந்திகாவலா, அதாவது இந்த சிவபெருமானுக்கு வேறு என்ன பெயர்கள் இருக்கிறது, எங்கெங்க என்னென்ன பெயர்கள், எவ்வாறு என் ரூபங்கள், அது தெரியுமா உனக்கு? அனைத்தும் எனக்கு தெரியும் சாமி. அருகாமையில் இருக்கக்கூடிய நந்திக்காவலன் நான். உண்மை இருந்தாலும் இந்த 1 2 தூங்குறாங்க பாரு, அவங்களுக்கு மட்டும் தெளிவா சொல்லுவா. சரி, அவங்களுக்கும் சொல்லணும்ல.
இந்த சிவபெருமானுக்கு ஆழகோல நீலகண்டர். ஆனா அதுல கலிக்கு வச்சு நான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறதா இந்த ஐடியா நல்லா தாங்க இது கூட சாண்டாயம் கண்டிப்பா இல்ல போ அது போய் கரியேனுக்கு இது கரையன் தான் சாராயமா? ஆமா சாராயம் கரையன் தாங்கம்மா. ஏன் எனக்கு தெரியாதா? பாத்தே நீ எத்தனை டைம் உனக்கு வாங்கி வந்து கொடுத்துருவா? எப்ப குட்டி? எப்ப வீட்டுக்கு மொத்தம் அதனால யாரும் இல்லை எங்க அண்ணன் தான் கேட்டாங்களா பண்ணி ஊரு கூட பூதி கொட்டாயி கல்யாணமும் ஆகி போச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்கு? ஏன் எல்லாம் நீ கட்டிக்கிறியா? டமாக்கா கேக்குறா பைத்தியா அவனுக்கு கல்யாணம் ஆகி போயிச்சானே கட்டி போடுவான். அது ஆல்ரெடி ஒரு தாலிக்குது. ஒருத்திக்கு 2 தாலி ஆகாது, ஒண்ணு தாங்கணும். இல்லப்பா சாதாரணமெல்லாம் கூட்டமா மாட்டேன். இவங்க யாருக்குன்னா ஓயாப்பு இல்லைன்னா ஏரி வேலை ஆட்டம் இது வருதா வந்தா சரி, இல்லைன்னா பக்கம் கூட வரமாட்டான். நமக்கு ஐடியா கிடையாது. அப்படி இப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு 25 பேரை பிடிச்சா கூட ஒரு 25,000 நம்மளுக்கு இன்கம் வருது இல்லையா? என்ன வேலை இன்னைக்கெல்லாம் பிகாம் படிச்சாலும் கிடையாது, எம்எஸ்சி படிச்சாலும் கிடையாது, எம்டெக் படிச்சாலும் கிடையாது. அந்த சம்பளமே எல்லாம் படிச்சுட்டு வேலை இருக்கிறோம். சரி, பின் வார்த்தைகள் வேண்டாம். அப்படி 2011 நேத்திரம் படித்த அப்பனாகிய சிவபெருமான் என்று சொல்கின்ற போது இந்த சிவபெருமானுக்கு வேறு என்ன பெயர்கள் உண்டு? அதாவது ஆழகால நீலகண்டர் என்று ஒரு பெயர் உண்டு. எப்படி இந்த பெயர் வந்தது? ஆதி நாளையிலே பிருகு முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர் 33 தேவர்களுக்கும் சாபம் கொடுத்து விட்டார். என்னவென்று நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு என்று சொல்லக்கூடிய மனிதர்களைப் போல வயதாகி மாளக்கடவது என்று சாபம். அப்படி முனிவருடைய சாபத்தை ஏற்றுக்கொண்ட தேவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதாவது நரை என்றால் இந்த முடியெல்லாம் நரைத்து போவது. சுபமேஜயம் மதிப்பிற்கு மதிக்குமுறையே உயர் திருவாளர் முனியப்பன் ஐயார் அவர்கள் சுபமேஜயம் மதிப்பிற்கு மதிக்குமுறையே உயர் திருவாளர் முனியப்பன் அன்னார் அவர்கள் விழாவிலே கலந்து கொண்டு வார்த்தையிலே வாழ்த்துங்கள் ஐயா என்று சொல்லி மனதை கொடுத்திருக்கின்றார். யாருன்னு தெரியுமா? தன் இஷ்டத்துவ தெய்வமாக நிகழக்கூடிய சாக்கப்பன் சாமி மீது கொடுக்க. சாக்கப்பன் சாமி யார் தெரியுமா? சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கு வேறு பெயர் உண்டு, சாக்கப்பன் என்று பெயர் உண்டு. அப்படி சாக்கப்ப சாமி மீது கொடுக்க சாக்கப்பன் சாமியோ அவருக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தீர்காயுசும் அவர் குடும்பத்திற்கு நோய் பிணி சாக்காடு வராமல் காக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். அவரால் கொடுக்கப்படும் நாளை மணிக்காக இந்த ஆளு ஜட்டி ஜோப்பில் மிட்டாய் வச்சுன்னு வியாபாரம் பண்றாரு. எப்ப நீனே சாப்பு எனக்கு வேணாம். அப்படி நந்திகாவலா அப்படி தேவர்களுக்கு
சாபம் வந்து விட்டது. ஆமாங்க. அப்படி என்னென்ன சாபம் தெரியுமா? கரை என்றால் இந்த முடியெல்லாம் நரைத்து போவது, சிறை என்றால் இந்த தோல் எல்லாம் சுருங்கி போவது, மூப்பு என்றால் வயதாகி போவது, சாக்காடு என்றால் மாண்டு போவது. அப்படி மனிதர்களைப் போல வயதாகி மாலக்கடைவது என்று பிருகுமுனிவர் கொடுத்த சாபம் தேவர்களுக்கு. அதனால தேவர்கள் என்ன செய்தார்கள்? சாபத்தை ஏற்றுக்கொண்டு மும்மூர்த்தி கடவுளாக வெளிவரக்கூடிய எங்களிடம் ஓடோடி வந்து முறையிட அதுக்கு சாட்சாதி எம்பெருமான் அதுக்கு வழி சொன்னார். ஐயா அப்படி இதற்கு என்ன அங்க போய் உட்காராரு, இங்க போய் உட்கார பேசாம வாங்க. மதிப்புக்கு மரியாதைக்குரிய எண்ணம் துரை ஐயார் அவர்கள், அதாவது நம்முடைய இஷ்டக்குல தெய்வமாக வெளிவரக்கூடிய வீரக்கார சாமி மீதும் பத்ரகாளி அம்மன் மீதும் மனதை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் இஷ்டக்குல தெய்வமாக வெளிவரக்கூடிய வீரக்காரன் சாமியும் பத்ரகாளி அம்மனும் அவருக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் தீர்காயுதம் வழங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். அவரால் கொடுக்கப்பட்ட சுவர்ணம் நாராயணமணிக்காக. அப்படி நந்தி காவலா, அப்படி இதெல்லாம் நோய் தொற்றி தேவர்கள் மாலக்கடவது என்று சாபம். சாபத்தை ஏற்றுக்கொண்ட தேவர்கள் ஓடோடி வந்து மும்மூர்த்தி கடவுளாக வெளிவரக்கூடிய எங்களிடம் முறையிட சாட்சாதியம் பெருமான் அந்த சாபத்திற்கு விமர்சனம் சொன்னார். அதாவது திருப்பால் கடல் என்று சொல்லக்கூடிய திருப்பால் கடலை கடைய வேண்டும். திருப்பால் கடலை கடைந்ததே உண்டானால் அதில் வரக்கூடிய அமிர்த பாண்டத்தை தேவர்களுக்கு பகிர்ந்தளித்ததே உண்டானால் அந்த அமிர்தத்தை உண்டால் இந்த தேவர்களுக்கு சாபம் நீங்கிவிடும் என்று சொல்லி சாட்சாதியம் பெருமான் விமர்சனம் முறைக்க அத்திருப்பார்களை கடைவதற்காக மந்திரகிரி மலை என்று சொல்லக்கூடிய இமயகிரி மலையை ஓர் மத்தாக பயன்படுத்தினார்கள். இருக்கக்கூடிய ஆதிசேனன் என்று சொல்லக்கூடிய இந்த நாகப்பாம்பை தாம்பு கயிறாக பயன்படுத்தினார்கள். அப்படி தாம்பு கயிறாக பயன்படுத்தி திருப்பார்களை கடையக்கூடிய நேரம், அப்படி திருப்பார்கடலை கடையக்கூடிய நேரத்தில் தேவர்களுக்கு பலம் போதவில்லை இல்லையா? அந்த திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடிய மந்திரகிரி மலை ஒரு மிகப்பெரிய மத்தாக இருக்கிறது. அந்த இழுத்து கடைய வேண்டுமே, ஆனால் பலம் வேண்டும். அதனால 33 தேவர்களுக்கும் பலம் போதவில்லை. அதனால அரக்கர்களை கூட்டு சேர்த்துக் கொண்டார்கள் தேவர்கள். அரக்கர்கள் தலைப்புறமும் தேவர்கள் வாழ்புறமும் சரேல் 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 என்று சொல்லி திருப்பார்கடலை கடைகின்ற நேரம், அப்படி களைவதை பார்க்கின்ற போது திருப்பார்கடலை கடைந்தவுடனே அமிர்தம் வெளிவரக்கூடிய நேரம், அமிர்தமாண்ட வரக்கூடிய நேரத்திலே தேவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை திகைக்கின்ற நேரத்தில் ஆதிசேனன் என்று சொல்லக்கூடிய இந்த வாசுகி நாகத்தை தாம்பு கயிறாக பயன்படுத்தினார்கள் அல்லவா? இந்த பாம்பிற்கு வலி பொறுக்க முடியவில்லை. உயிரோடு இருக்கின்ற பாம்பை இந்த மோர்கடைவிற்கு அந்த கயிறு மாதிரி பயன்படுத்தினார்கள் தேவர்கள். அதனால வலி பொறுக்க முடியாத அந்த ஆதிசேனன் என்ன செய்த தெரியுமா? விஷத்தை அந்த அமிர்தமானத்திலே விஷத்தை கக்குகிறது. அப்படி கக்கக்கூடிய நேரம் தேவர்கள் எல்லாம் பயப்படுகின்றார்கள். விஷமாகப்பட்டது அமிர்தமானத்திலே விழுந்ததே உண்டானால் நம்முடைய சாபம் எல்லாம் தீராது என்று சொல்லி கவலையோடு இருக்கின்ற நேரம் அந்த மந்திரகிரி மலையாகப்பட்டது கிடுகிடு கிடுவென்று கீழே சாய்கிறது. அப்படி கீழே சாய்கிறது. சாட்சாதியம் பெருமான் நாராயணமூர்த்தி பார்க்கின்றார். எப்படியாவது தேவர்கள் குறையை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்? கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் கொண்டு திருப்பார்கடலை உள்ளே சென்று அந்த மலையை முதுகொலியை தூக்கி பிடிச்சார். இப்படி தூக்கிட்டார். ஆமா, மலை நின்று விட்டது. அப்படி அந்த மத்தாகப்பட்டது நின்று விட்டது. நின்றவுடனே நான் பார்க்கின்றேன் இந்த விஷத்தை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆதிசேனன் கக்கக்கூடிய அந்த விஷத்தை அப்படியே பிடித்து அங்கேயே அறிந்தினேன். அப்படியே குடிச்சிட்டீங்க? ஆமா. குடித்த உடனே இந்த சிவபெருமானுக்கு தலை கிரிகிரி என்று சுற்றி கீழே விழக்கூடிய நேரம், விழக்கூடிய நேரத்திலே பாட்டியாக உமாமகேஸ்வரி பார்க்கின்றார். பார்த்த உடனே மன்னவர் மாண்டு விடுவார் என்று சொல்லி கட்டி பிடித்தார் கண்டத்தை. என் வீட்டுக்காரிக்கு நான் ஒரே ஆம்பளையா இல்ல, இது மாதிரி உங்க பாட்டி என்னை பிடிச்சாங்க. அப்படி உமாமகேஸ்வரி பிடித்தவுடனே இந்த விஷமாகப்பட்டது இங்கே தங்கி விட்டது. தங்கிய காரணத்தினால பாத்தியா பாத்துங்க கருநீளமாக இது. ஆமா, சிவபெருமானுக்கு விஷம் எல்லாம் இங்கே தங்கி விட்டது. போதிலும் விஷத்தை உண்ட காரணத்தினாலே கிருகிருவென்று தலை சுற்றி கீழே விழக்கூடிய நேரம் அங்கு சுருண்டு விழுந்த காரணத்தினாலே சுருட்டைப்பள்ளி நாதர் என்று ஒரு பெயர் உண்டு. அங்கு ஒரு பெயர். ஆமா, அந்த கோவில் எங்க தெரியுமா இருக்குது? சொல்லுங்க.
சிவபெருமான் எல்லா இடத்துலயும் லிங்க வடிவத்தில் தான் காட்சி கொடுப்பாரு. சுருட்டைப்பள்ளி நாதர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் எம்பெருமான் நாராயணமூர்த்தி மாதிரி படுத்த சயன கோலத்தில் இருப்பார். பார்வதி அம்மா மடி மீது தலை வைத்து சித்தூர்ல இருக்குது. சித்தூர், ஆமா, சித்தூர் பக்கத்துல சுருட்டைப்பள்ளின்னு அந்த ஊர் பேரு. கோயில், அந்த கோயிலுக்கு தான் நம்மள வேலைக்கு கூப்பிட்டாங்க. நம்ம அந்த டைம்ல நாடகம் வந்துட்டு எங்க போக முடியல, ரொம்ப சங்கடப்பட்டாங்க பாவம் அவங்க. கோவில்ல சேவை செய்யறது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் வேணும். காது அப்படியே நம்ம காதுன்னா காது மாதிரி செய்வோங்க அந்த சிலை எல்லாம். கூப்பிட்டாங்க, டைம் கிடைக்கல, நாம ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன பண்றது. அப்படி சுருட்டைப்பள்ளி நாதர் என்று ஒரு பெயர் உண்டு சிவபெருமானுக்கு. அதற்கு பிறகு நஞ்சை உண்ட காரணத்தினாலே, நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷத்தை உண்ட காரணத்தினாலே நஞ்சுண்ட ஈஸ்வரன். மேரா குலதெய்வம்பா. ஆமா, உங்க குலதெய்வம் தமிழ்ல சொல்லு. எங்க குலதெய்வம்னா என்ன பண்றது, போய் போய் மைசூர்ல உட்காந்துக்கிறாரு ஆளு. வருஷத்துக்கு ஒரு டைம் அவருக்கு வேற தட்டி 35,000 ரூபாய் செலவு போடணும். சரி விடு. அதாவது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இல்ல உண்மைதான். சனீஸ்வர பகவானே 7.5 பிடிச்சா கூட நம்முடைய குலதெய்வத்தை அனுமதி பெற்றுதான் நம்ம வந்து பிடிக்க வரோம் இல்லையா? அதனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். அதனால அங்கு நஞ்சை உண்ட காரணத்தினாலே நஞ்சுண்ட ஈஸ்வரன் ஆழகால விஷத்தை உண்டபடியா ஆழகால நீலகண்ட. அப்போதான் இந்த சிவபெருமானுக்கு இந்த நீலகண்ட மேனியாக மாறியது. இப்படி எல்லாம் இருக்கின்ற போது நந்திகாவெல்லாம் முன்ன ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை கடவுள் சொல்லியா படிச்சாரு. கடவுளுக்கே இந்த மாதிரி குறையெல்லாம் உண்டு. ரொம்ப ஃபீலிங். ஆமா, கடவுள்களுக்கே குறை உண்டு. 10 ரூபாய் கொடுக்குறியா இது பண்ணிக்கானா? இல்ல, ஏன்னா ஆசாரிகள் போய் காலை அடிச்சு நீட்டிக்கிட்டா. இல்ல, அது கிடையாது. இதெல்லாம் ஒரு குறையே கிடையாது. கடவுள்களுக்கு என்னென்ன குறை உண்டு தெரியுமா உனக்கு? எனக்கு போறேன். அதாவது படிக்கக்கூடிய கடவுள் பிரம்மதேவனுக்கு. ஆமா, எம்பெருமான் சாத்தியாதி நாராயணமூர்த்தி நல்லா இருப்பாரு. ஆனா அவங்க மகனாகி விளங்கி வரக்கூடிய பிரம்மதேவனுக்கு எப்பவுமே வயதான தோற்றம். வயசு கம்மியா இருந்தாலும் வயதான தோற்றம், முடினா நர்சு மாதிரியே இருக்கும். எப்ப பார்த்தாலும் வயசான தோற்றத்தோட அவர் காட்சி கொடுப்பாரு. ஆமா, நம்மளால வயசான ஆள் நினைச்சுக்காதா. ஆடி வந்தா தான் 18. சரி, ஆடாத வந்தாலே 18 தான். சரி, அப்படி பிரம்மதேவனுக்கு வயதான தோற்றம். சாட்சாதி எம்பெருமான் நாராயணமூர்த்திக்கு எப்பயுமே சொத்து மொத்தம். அவர் காலாடி எப்பயும் ஒழுகினே இருக்கும். அப்படியா? ஆமா, எனக்கு இல்ல, அவருக்கு. யாருக்கு? நீனு சிவபெருமான் தானே ஒரு காலம் ஒழிக்கிட்டே. வைகுந்த வாசருக்கு ஏன் எனக்கும் குறை உண்டு, சிவபெருமானுக்கும் குறை உண்டு. ஒரு கால் வாத கால் எப்பயுமே நொண்டி நொண்டி தான் நடப்பாரு. நீங்க ஆள் மாறி வந்துட்டீங்க. எப்படி வாத காலம் தான் ஆண்டவராசா இப்படி வந்துக்கிற என்ன பண்றது? இல்ல, அது இல்ல. அதனால்தான் பாட்டியாகிய உமா மகேஸ்வரி என்ன கொடுத்துருக்காங்க கையில வேலை கொடுத்து அந்த வாதக்காலை தாங்கி பிடிக்கத்தான் இந்த வேலு ஊனிக்கிறதுக்கு. நான் வேற மாதிரி கணக்கு போட்டேன். எப்படி இந்த பண்ணி கூத்துற வேலு மாதிரி என்ன பண்றது? சேகர் அந்த வேலை விட்டு வந்தாரு, அவசரத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஏதோ ஒண்ணு இருக்கிறத வச்சு நம்ம போட மாட்டோம், ஒண்ணு பண்றதுக்குல. ஆமா, அதே போல சிவபெருமானுக்கு வாதக்காடு. இந்த 33 தேவர்களை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னனுக்கு என்ன தெரியுமா? உடம்பெல்லாம் 1000 யோனியாக போகணும் சாபம். அந்த யோனி எல்லாம் 1000 கண்களாக அவருக்கும் குறை உண்டு. இந்த உலகத்திலே கடவுள்கள் மட்டும் கிடையாது, மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் குறை உண்டு. குறையெல்லாம் சரி செய்து பிரச்சனை பத்தி யாரும் கவலை. கடவுளுக்கு பிரச்சனை இருக்குது, நமக்கு எல்லாம் பிரச்சனை. சும்மா சாதாரண ஒரு தூசி மாதிரி தூக்கி போட்ட மாதிரி நாமளே ஒரு கனவு காணணும். சோதனையை உடைத்து அதை மேல தாண்டி போனதான் சாதனை கிடைக்கும் இல்லையா? எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. அப்ப இருக்கின்ற போது இந்த சிவபெருமானுக்கு எந்த ஒரு வீட்லயுமே சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த குடும்பம் குட்டிச்சேவரு தான். ஆமா சாமி, எப்படி குட்டிச்சேவரு தான். ஆமா, அப்படி இந்த கைலாயவாசன் எங்க வீட்லயே சண்டை உண்டு. அப்படியா? ஆமா. ஓ, அதுக்கு தான் உங்க குடும்பம் இன்னைக்கு குடிச்சவர் தான் இருந்துச்சு. இல்ல இல்ல, அந்த குடிச்சவத்தை சொல்ல, நல்லாங்கிற குடும்பம் அழிஞ்சு போயிருன்னு சொல்றேன். ஓ மை காட், அது உதாரணம் தான் குடிச்சவர்னு சொல்றது. சரி சரி. அப்ப குடிச்சவதான குடும்பம் தான் அவங்க குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இல்ல, குடிச்சவர் தான். நம்ம வேற எதனா வேலைக்கு போயிருக்கீங்க. சரி, குடும்பத்தாரியா குடிச்சவதான போவாங்க. வேண்டாம், எனக்கு நம்ம சரி பாத்தம் சொன்னா. சரி, அப்ப இருக்கின்ற போது இந்த சிவபெருமானுக்கும் பாட்டியாகிய உமா மகேஸ்வரிக்கும் சண்டை வந்துச்சு. அப்படியா? ஆமா. யோ, என்ன சண்டை? என்ன சண்டை தெரியுமா? அதாவது யாரு ஒருத்தர் ஒருவருடைய மனதிலே கர்வம் நான் தான் தெரியாதுன்னு கர்வம் வருதோ அன்னைக்குதான் சண்டையா ஆரம்பமாகும். எப்படி? அன்னைக்குதான் பிரச்சனை ஸ்டார்ட். ஆம்பளை நான் தான் சம்பாதிச்சு போடுறேன், நீ என்னாடி உட்காந்து தின்றவனுக்கு அப்படின்னு ஆம்பளை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அங்க பொம்பளை நினைக்க. அப்ப நாம என்ன சாதாரணமா? அதுக்குதான் சாமி முன்னோர்கள் பழமொழி சொல்றாங்க. நாம 3 நேரமா ஆக்கி கொட்டுறோம், வடிச்சு கொட்டுறோம், துவச்சு போடுறோம், ஆக்கி போடுறோம், வந்து உட்காந்து தின்றோம், கொட்டு வாங்கி தின்னு போட்டு கம்முன்னு அவன் பாட்டுக்கு எழுந்து போயிடுறான். இப்படி அவங்களுக்கு நாம என்ன சாதாரணமான அவங்க மனசுக்கு தோணும். இல்ல, ஒருவேளை அவங்களும் வேலைக்கு போய் வந்தான்னு வச்சுக்க, நாமளே என்ன ஆக்கி போடுறது, இவன் போய் இவனும் வேலைக்கு போய்
இருக்கிறான். அப்ப அவன் சோறா இருக்கும், நம்ம பாத்திரம் கழுவிக்கலாம். எப்படி அப்படி அந்த கர்வம் வந்துட்டாலும் குடும்பம் அவன் தான். பழமொழி ஒண்ணு, ஆம்பளை சோத்துக்கு சம்பாரிச்சா பொம்மநாட்டி சாத்துக்கு தான் சம்பாதிக்கணும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? அந்த மிட்டாயை கொடுத்தது அது பாரு, அந்த பாக்குல போட்டு இடிச்சு அது வாயில் போட்டு சட்டின்னு கிடக்குறா பாரு. முடியல கூட வேண்டியதான். அப்படி இந்த சிவபெருமானுடைய எங்களுடைய வீட்லயே சண்டை. ஆமா, பாட்டியாகி உமாமகேஸ்வரி மனிதரே கர்வம் வந்து விட்டது. நான் தான் பெரியவன். ஆமா, எப்படி நான் தான் பெரியவன். 33 தேவர்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய சபை. மாதம் ஒரு முறை தேவர் சபை கூடுவது வழக்கம். அப்படி வழக்கமாக இருக்கின்ற போது 33 தேவர்களும் சதிபதியமாக அமர்ந்திருக்கக்கூடிய தேவர் சபை. யார் யாரு? ஆணும் பெண்ணுமாக கணவன் மனைவியோடு அனைத்து தேவர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு சபையிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் எழுந்திருச்சு தானாக பேசக்கூடாது. என்ன அடக்கம் ஒழுக்கம் ரொம்ப அவசியம். பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் ஒழுக்கம் தேவை. அப்படி ஒரு சபையிலே பெண்களுக்கு கர்வம் அவங்க எழுந்து தான் செய்யமா முடிவெடுத்தன்னு சொல்லக்கூடாது, கணவரோடு சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். அப்ப இருக்கின்ற போது பாட்டியாக உமாமகேஸ்வரிக்கு கர்வம் வந்து விட்டது. நான் தான் உயர்ந்தவள், நான் தான் நாட்டியத்திலே வல்லவள் என்று சொல்லி என்ன செய்தால் தெரியுமா? நாட்டியம் புரிகின்றால் பாட்டியாக உமாமகேஸ்வரி. அப்படி நாட்டியம் புரிகின்ற போது சிவபெருமானாகிய நான் பார்க்கின்றேன், ஒரு பெண்ணிற்கு இவ்வளவு கர்வமா இந்த உலகிலே? பார்வதி நான் தான் உயர்ந்தவள் என்று நாட்டியம் ஆடுகின்றாளே, என்ன செய்வது என்று நான் பார்க்கின்றேன். நாம் இருந்து ஆட முடியுமா? சாமி, ஆனா அதுக்கு ஒரு இல்ல, நம்மளுக்கு ஒரு கால் வாத கால். ஆமா, நொண்டி காலை வச்சு நான் அவ கூட போய் நம்ம சரிசமா ஆட முடியுமா? இப்படி ஆடத்தான் நாமளே இந்த வேலை தாங்கி பிடிச்சா அந்த நொண்டிக்கால மேனேஜ் பண்றோங்க. எப்படி ஈக்குவல் சரி பண்ணி அதை நம்ம வாழ்ந்துருக்கிறோம். எப்படி ஆடுறது அப்படின்னு சாச்சாரிய பெருமா நாராயணமூர்த்தி பாக்குறேன். யாரு? அவங்க மன்னனேவே. மாமா பரவாயில்லையா? உங்க தங்கச்சி ஓய்தா பரவாயில்லையா? இப்ப இத்தனை 33 தேவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபையிலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் இவ்வளவு கர்வத்தோடு ஆடுகின்றாளே, என்ன செய்வது மாமான்னு பாக்குறேன். பார்க்கின்ற போது அந்த சாச்சாரிய பெருமான் சொல்றாரு, என்னன்னு? மைத்துனா, நீ எழுந்த ஆடு, பாத்துக்கலாம் அவளை. ஆமா, என்ன இருந்தாலும் பெண்களுக்கு கர்வம் கூடாது, அது என் தங்கச்சியா இருந்தாலும் சரி. அதனால நீனு எழுந்த ஆடுன்றாரு. ஆட முடியுமா நம்மளையால? என்ன பண்ணீங்க? அதனால மாமா என்னால கஷ்டம், பாதுகால வச்சு நீ எப்படி ஆடுறன்ற, உன்னால முடியும் இந்த ஆடு கஞ்சாடியவே சொல்றாரு. வாய் தேர்ந்து சொன்னா தங்கச்சிக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால கஞ்சாடியவே காட்டுறாரு. அப்படி காட்டுகின்ற போது இந்த சிவபெருமான் எப்படி தாண்டவம் புரிந்தேன் தெரியுமா? அம்பலம் என்று சொல்லக்கூடிய நெல்லை அம்பலத்திலே அன்னையாக உமாமகேஸ்வரி நாட்டியம் ஆட உமாமகேஸ்வரியோடு சேர்ந்து இந்த சிவபெருமான நாட்டியம் புரிகின்றேன். அப்படி நாட்டியம் புரிகின்ற போது இந்த சிவபெருமானாலே அந்த பார்வதி அம்மனாலே 33 தேவர்களும் பயப்படுகின்றார்கள். அப்படி பயப்படக்கூடிய நேரத்திலே இந்த சிவபெருமான் இன்னும் எவ்வாறு பாட்டியாக உமாமகேஸ்வரியை பார்க்கின்றேன், எது எதெல்லாம் ஆடுகிறது. சிவபெருமான் ஆடக்கூடிய தாண்டவத்திலே, பார்வதி அம்மன் ஆடக்கூடிய இந்த நாட்டியத்திலே இந்த உலகம் எல்லாம் எவ்வாறு நடுங்குகிறது தெரியுமா? இந்த சிவபெருமான் நாட்டியம் புரிகின்ற போது கையில் இருக்கக்கூடிய மானை ஒரு கையில தாங்கி இருக்கின்றேன் சிவபெருமான். அப்படி மானை தாங்கி இருக்கக்கூடியது
அந்த மானு மாடு கையில இருக்கக்கூடிய இந்த சூலமாகப்பட்ட இந்த மலுவு மாடு மங்கை சிவகாமி என்று சொல்லக்கூடிய உமா மகேஸ்வரி ஆடு இந்த அகில உலகம் எல்லாம் ஆடு அண்ட மாடு பிண்ட மாடு இந்த அகில உலகம் எல்லாம் சேர்ந்து மாடு இந்த சிவபெருமானும் பார்வதியும் நாட்டியம் புரிகின்றோம் தில்லையம்பலம் என்று சொல்லக்கூடிய நாட்டியம் புரிவதை கண்டு தேவர்கள் எல்லாம் பயப்படுகின்றார்கள். அப்படி பயப்படக்கூடிய நேரத்திலே நான் என்ன செய்தேன்? நாட்டியத்தின் வழியாக தூக்கினேன் காலை தூக்கி என் காலில் இருக்கக்கூடிய கொண்டாளத்தோட கால் வழியாக காட்டி கீழே போட்டு மீண்டும் அந்த தோடை எடுத்து தேவி உமா மகேஸ்வரி உன்னால் முடிந்தால் இந்த சிவபெருமானை போல நாட்டியம் புரிந்து காட்டு என்று சொல்லி கீழே இருக்கக்கூடிய அந்த சோடை எடுத்து மீண்டும் கால் வழியாக காதிலே மாற்றினேன். ஆமா, அப்படி மாற்றிய உடனே உமா மகேஸ்வரியை பார்த்து சவால் விடுகின்றேன். தேவி உமா மகேஸ்வரி உன்னால் முடிந்தால் என்னை போல இந்த நாட்டியத்தை புரிந்து காட்டு என்று நான் சொன்னேன். சொல்கின்ற போது உமா மகேஸ்வரி பார்க்கின்றார். பெண்ணாகப்பட்டவர்கள் முட்டிக்கு மேல காலை தூக்க முடியாது. ஏன் தெரியுமா? முட்டி அடிக்கும். அது கிடையாது. ஆண்களை போல பெண்கள் முட்டிக்கு மீது மேலே காலை தூக்கியதே உண்டானால் ஒரு சபையிலே அபயம் தெரிந்துவிடும். எது அபயம்? ஆமா, அதனால தான் ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். அதே போல பாட்டியாக உமா மகேஸ்வரி பார்க்கின்றார். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னவா, நான் செய்த தவறு என்று சொல்லி மன்னிப்பு கேட்டவுடனே அன்று சிவபெருமானும் பார்வதி அம்மனும் ஆடிய நாட்டியம் தான் அங்க அவங்க அன்னைக்கு தில்லை அம்பலத்துல ஆடினாங்க. இன்னைக்கு நாம இங்க ஆடுறோம். அன்னைக்கு நீங்க சூத்து 3 கார் இருந்தா நாங்களும் இன்னைக்கு சூத்து 3 வீட்டுல காரணம். இந்த நாட்டியம் மட்டும் கிடையாது, பரதநாட்டியம். இந்த உலகிலே உள்ள அத்தனை நாட்டியங்களும் பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி எல்லாமே சிவபெருமானும் பார்வதியும் அன்னைக்கு ஆடின ஆட்டம் தான் இன்னைக்கு இந்த உலகம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது. சினிமாவில் வர நாட்டியம் கூட இது இருந்து போனதுதான். அப்படி இந்த சிவபெருமான பார்வதி அம்மனும் எப்படி தில்லை அம்மனத்திலே நாட்டியம் புரிந்த நேரத்தில் நடந்தது. இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் எவ்வளவு வேண்டுமா சொல்லிக்கொண்டு போகலாம். அதனால நந்தியே சேதி ஒன்று நலமுடனே ஓதக்கே வைத்தோனை என்ற தோகையா இருக்கின்றார். இந்த சிவபெருமான் அழைத்த வாசிக்கிறோம்.
மார்க்கம் தனக்கழகாக இருக்கட்டும். தெய்வீக கடாட்சம் ஒரு திருச்சபை. திருச்சபை நாடி அடியாக வந்திருக்கக்கூடிய நேரம் யார் என்ற விளக்கங்கள் கூற வேண்டும் இல்லையா? சொல்ல வேண்டுமா? சொல்லக்கூடியது மலைகள். இந்த மலைகளுக்கெல்லாம் அரசராக விளங்கக்கூடியவள் பர்வதராஜ யுமவார். அன்னவருக்கு மகளாக பிறந்து பார்வதி என்று பெயர் விளைத்து யாரை மணந்திருக்கிறேன்? கண் படைத்தவர் யாரப்பா அவரு? ஈஸ்வரன். அன்னவரை மணந்திருக்கக்கூடிய நேரம் யாரையெல்லாம் பெற்றிருக்கிறேன்? வேலவர் ஒன்று, விக்னேவர் ஒன்று, குண்டோதரன் ஒன்று, ஐயப்பன் ஒன்று, அழகிலே சிறந்தவர் ரதி தேவி ஆகிய 5 குழந்தைகள் எனக்கு இருந்தாலும் இந்த தினத்திலே நாதராகப்பட்டவர் அழைத்திருக்கிறார். நாதரை சென்று காண வேண்டும். அந்த இடத்திலே மன்னர் இருந்தால் அழைத்து கொண்டு வா. நானும் ஒரு சின்ன மன்னர் நந்திகவாலா, என்ன வார்த்தை? அப்படியா? மறுபடியாக உத்தரவு. மறுபடி உத்தரவுமா? போகலாம், போகலாம்.
அமர்ந்திருக்கக்கூடிய விதமானது என் கண்ணுக்கு எவ்வாறு தோற்றம் அளிக்கிறது தெரியுமா? எவ்வாறு தேவி? வானிறக்கனை கரத்தில் தாங்கி, ஆமா. புயலாசூரனை பாதத்தில் மிதித்து, மடுவதனை கரத்தில் தாங்கி, ஆனையின் தோல் உரித்து ஆடையாக்கி, புலியின் தோல் உரித்து சிம்மாசனமாக்கி, அந்த சிம்மாசனத்தின் மீது அழகாக நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் இந்த கைலை மலையே எப்பண்ணமாக இருக்கிறது தெரியுமா? அந்த மத்தள வாத்திய நாத வாசிக்க நாதசுராவிகள் ஒருபுறமாகவும், பம்பைகள் ஒருபுறமாகவும், ஒருபுறமாகவும், உரிமைகள் ஒருபுறமாகவும், சண்ட மேளங்கள் ஒருபுறமாக, உள்ளாங்குழல் ஒருபுறமாக, சங்கிநாதங்கள் ஒருபுறமாக, அனைத்து இசை வாத்தியங்களும் தான் 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 என்று திருவடியை காண்பதற்காக தெரியுமா? அந்த வானவ தேவர்கள் வித்யாதர்கள் ஒருபுறமாக, அனைவரும் இந்த திருவடியை காண்பதற்காக பல்லாயிரம் ஆண்டு காலங்களாக, யுகங்களாக, வருடங்களாக, தவங்களாக இருந்து திருவடியை காண்பதற்காக ஒவ்வொருவரும் வந்து இந்த திருவடியை பணியக்கூடிய நேரம், யாத்தியை பெறக்கூடிய நேரம், அருகாமையில் இருந்து தன் உடலிலே பாதி பாகம் பெற்று இந்த உமா மகேஸ்வரி நான் வெளியாக்குமா சுவாமி வந்தடி மணி அந்த இமயமலையில் இருக்கும் கடவுளே கங்கை யமுனை கோதாவரி என்று சொல்லும்படியான கொண்டு வந்து பாதத்தை அலம்பி பன்னீரால் கால் கழுவி பட்டு பீதாம்பரத்தால் துடைத்து மல்லிகை முள்ளிகை இருவாச்சி கொங்கு மந்தாரம் என்று சொல்லும்படியான அனைத்து வகையான பாரிஜாத மலர்களையும் சேர்த்து பாதத்திலே அன்பையும் பதிபக்தியும் கற்பையும் சாட்டி பணிந்திருக்கிறேன் மன்னா. உமாமகேஸ்வரி, அதாவது இந்த கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றியவள்ளி இந்த போது உள்ளன்போடு இந்த கைலைவானுடைய பாதத்தை ஒன்றோடி வந்து பயந்திருக்கின்ற நேரம் நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? ஆழ்வாருக்கு மகான் இருந்து நீ எப்படி வந்து இந்த உலகிலேயே தோன்றியவள் தெரியுமா?
எல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக ஆமாம். முதலாக ஓம் என்னும் ஓங்காரம் தோன்றியவுடனே முதலாக தோன்றியவள் சக்தி தோன்றினாய். ஆமாம். அப்படி சக்தி தோன்றிய உடனே உனக்கு தான் 3 முக்கண்களாக பிறந்தாய் நீ. உண்மைதான். அப்படி பிறந்த பிறகு நீ தோற்றுவித்தவன் இந்த சிவபெருமான். உண்மைதான். அப்படி ஒரு பெண்ணை விட ஒரு ஆண் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதாவது வயதிலே மூத்தவனாக இருக்க வேண்டும். அதனால நெற்றிக் கண்ணை சீதனமாக இந்த சிவபெருமான் பெற்றவுடனே மீண்டும் இந்த நெற்றிக் கண்ணினாலே உன்னை எரித்து சோதி முடி மலையசன் என்று சொல்லக்கூடிய தக்கனுக்கு மகளாக பிறந்து மீண்டும் உன்னை திருமணம் செய்தேன் நான். உண்மைதான். அப்படி சோதி முடி மலையரசனுக்கு மகளாக பிறந்து இந்த சிவபெருமானை வந்தடைந்த உத்தம தேவி என் பாதத்தை ஓடி ஓடி வந்து பயந்தபடியால் கங்கையிலே காமாட்சி, எப்படி? ஆமா, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி, ஊரை காக்கும் உத்தண்டமாய், நாடை காக்கும் நல்லவாய், தில்லையிலே காளியாகவும் இப்படி எங்கெங்கும் தோன்றி இருக்கக்கூடிய காளி சூழி உன்னை நீலி என்று ஆசீர்வாதிக்கிறேன் தேவி. என்ன சொன்னேன்? உன்னை நீலி என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஆமா. இல்ல இத பார்த்தா எப்படியா தெரியும்? எப்படி தெரியும்னு கேக்குறேன். இல்ல நீலினா என்னன்னு கேக்குறேன். பாம்புடைய பல்லில் இருக்கக்கூடிய தேவி விஷத்திற்கு பெயர் நீலி என்று சொல்வார்கள். அப்ப நான் நீலினா குறும்புக்காரி விஷக்காரி உன் குடும்பத்துக்கு எடுக்க வந்தீங்கன்னா உன் குளத்தை அழிக்க வந்துக்கிறேன். என்ன பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன் நானு. முடிஞ்சு போச்சு இல்ல நல்லா பாத்துக்காங்க. இப்ப ஆரம்பிச்சு ஆசீர்வாதம் கொடுத்தேன். என்னன்னு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்? நீலி சண்டைக்காரின்னு ஆசீர்வாதம் கொடுக்கலாமா? இது 1008 சொன்னேன். 1008 நீலி எதுக்கு சொன்னேன்? தேவி நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ முதல்ல இருந்து கேட்கணும். எப்படி? காஞ்சியிலே காமாட்சி மேல தூக்கி வைக்கிறப்ப மலை மேல காஞ்சியிலே காமாட்சியாக காட்சி கொடுக்கின்றாய். காசியிலே விசாலாட்சி, எங்கே வடகாசி என்று சொல்லக்கூடிய காசியிலே சென்று சிவபெருமானை தரிசிக்கின்ற போது விசாலாட்சி அம்மனாக தரிசனம் செய்கின்றார்கள் பக்தர்கள். காசியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி. இந்த சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக இருக்கின்ற போது நீ மீனாட்சி அம்மனாக காட்சி கொடுக்கின்றாய். மதுரையிலே மீனாட்சி, ஊரை காக்கும் உத்தண்டமாரி, ஆடை காக்கும் நல்லமாரி, தில்லையிலே காளி அம்மனாக காட்சி கொடுக்கின்றாய். அப்படி காளி என்றும் திரிசூலி என்றும் இந்த திரிசூலத்தை கையால் ஏந்தியபடியால் திரிசூலி என்றும் உன்னை ஊர்காக்கும் முத்தண்ட மாறி என்றும் அடைச்சியாக காளி சூலி உன்னை நீலி. அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் மலை மேல தூக்கி வச்ச கடைசி தூக்கி போய் எங்கேயா போட்டுங்கிற என்ன பாதாளத்துலயா? நீலினா என்னமா? நீலினாக்கா நான் யார் குடும்பத்துக்கு எடுக்க பண்ணிக்கிறேன்? குடும்பத்துக்கு எடுக்க பண்ணிக்கிறேன். ஏன் நாங்களே ஓட்டாண்டி உனக்கு கூப்பிட கோழிக்குதா, குறைக்க நாய்க்குதா, உனக்கு ஒரு கட்டுக்குதா, கூட 3 கட்டுக்குதா, கங்கானுக்குதா, உனக்கு என்ன யாக்குது? ஒண்ணு அது அண்டபாபு நீனு ஓட்டுங்க துணியிலுது எங்களுது ஓட்டாண்டியா சுத்தி நடக்கிற பயத்தம் குடிச்சு சுடுகாடு சுத்தி நடந்த எங்க அண்ணா நாக்க உனக்கு மானம் போயிடுங்க அன்னைக்கு. யாரு அப்படியே போட்டன பட்டுக்க ஓட்டுமா ஓடுங்க. நந்தி வராங்க அவன் செத்து போய் நந்தி கவலா வாங்க என்ன இழுத்துருமா அப்படியே அப்படியே போட்டனா யாரு எடுத்தது? யாரு எடுத்தீங்க? தேவி என்ன சொல்றப்ப என்னன்ற என்னை ஓட்டாடி சொன்னேன். ஓட்டாடி ஒண்ணு கூட மாட்டுல இருந்து கை இருக்கிற வேல்ல இருந்து போட்டுக்கிற துணியில இருந்து நெகநெட்ல இருந்து ஆவணத்துல இருந்து எல்லாமே எங்களுது. என்ன பேசுற? நானே பாருமா முன்னாடி அடிக்கிறது. ஆமா, ஒரு துணிக்கு மறுப்பு கிடையாது. இருக்குது இங்க எங்க கைலை மலை எப்ப பார்த்தாலும் புல்லு 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 ஒரு ஏசி கூட அப்படி இருக்காது. இந்த இடத்துல இருந்துக்குன்னு எப்ப ஓயா விட்டு நீ பெருமையா பேசுறியா? நீ போய் எனக்கு நான் போகணும்னு அவசியம் கிடையாது. நீ வேணா கிளம்பி ஏன்ட நானு கோமாக்கிற மாதிரி எவ்வளவு நடி.
பல்லுல ஊத்தி புடுவோம் நானே. என்னடின்ற என்னய்யா? என்னன்ற? என்னன்ற? உங்களை ஆனதுக்கு அப்புறம் ஓயோட அவளு பேசுதா ஏன் சொல்றி ஏன் பாரு பேசல? சொல்றி நீ எடுத்து உர பாதி என் காயா விடுங்க. சொல்லு இரு முதல்ல ஓயோட எப்படி நான் சொல்லுவோம் எப்படி சொல்லு பார்க்கலாம். எப்படி ஆமா ஓயோட எப்படி ஒண்ணு எப்படி ஓயோட குடும்பம் எப்படி எப்படி சொல்லியே பார்க்கலாம் நீங்க. சொல்லியா? அம்மாவோட பண்டவத்தை எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். ஆ? கிருஷ்ணன் சொல்லுவா வாயப்பாரு ககே வாரி அடங்கோ மன்னவா. இந்த மும்மூர்த்தி தேவர்களில் முதல் தெய்வம் யாரு? தேவி உமா மகேஸ்வரி என் அருகாமையில் இருந்து என்னையே திருமணம் செய்து இந்த அகில உலகம் எல்லாம் இந்த சிவபெருமானுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் எல்லாம். ஆமா ஆமா. என்னவென்று என்னவென்று? ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லி இந்த சிவபெருமானுடைய நாமத்தையே இந்த உலகம் எல்லாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி? ஓம் நமச்சிவாயம் ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓம் என்ற வார்த்தை ஓம் நமச்சிவாயம் என்ற 5 எழுத்து பஞ்சாசர மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கிறது இந்த உலகம் எல்லாம். அப்ப இருக்கின்ற போது என் அருகாமையிலிருந்து உலகத்திலே முதல் தெய்வம் யார் என்று என்னையே கேட்கின்றாயே. சொல்லியா பார்க்கலாம். முதல் தெய்வம் யார் தெரியுமா? யாரு? தேவி. யார் தெரியுமா? யார் யார்? உலகத்தில் முதல் தெய்வம் உலகத்திலே முதல் தெய்வம் இந்த சிவபெருமானை தவிர வேறு தெய்வங்கள் கிடையாது. அப்படியா? ஆமா. நிறுத்தியா அந்த நீரை யானை முதல் எறும்பு கலவை 84 ஜீவ வேதங்களுக்கும் இந்த சிவபெருமான் இல்லை என்றால் உணவே கிடையாது. அப்பேற்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் படியிறக்கக்கூடிய கடவுள் இந்த சிவபெருமானே முதல் கடவுள். அரிமாலை முதல் தெய்வமாகும். அண்ணன் கண்ணனே முதல் தெய்வமாகும். நீ என்னையே ஓட்டாண்டி பேசுறது? நீ பெரிய தெய்வம். எங்க அண்ணன் கண்ணன் நான் தெரியாது இல்ல. நீ கிடையாது ஐயா. உன் மண்டவாள தண்டவாளத்தை நான் சொன்னாக்கா எல்லாம் சந்தி சிரிச்சு போயிடும். வேணா என் குடும்பமான வெளியே போகலான்னு பாக்குறேன் நான். பாரு எப்பேற்பட்டவன் நீ எப்பேற்பட்டவன் சொல்றேன். ஒன்னு எப்பேற்பட்டவன் தெரியுமா? மானம் ஏனம் சூடு சொன்ன எதுவுமே இல்லாத ஒரு ஆம்பளை ஒன்ன. யாரு? எங்க அண்ணன். ஆமா. எப்படி தெரியுமா? எப்படி? ஜாதினாலே உயர்ந்த ஜாதியா இருக்கணும். ஜாதியா இருக்கணும். கேவலமான ஜாதி ஒண்ணு முடியாது எங்களுது. ஆமா. மாடு ஆடு மேய்க்கிறவங்க யாரு?
மாடாடு மேய்க்கிறவங்க. குறும்புரு யார் நாங்க? ஒண்ணு மட்டும் இடையரு. ஆமா ஆ. மாடாடு மேய்க்கிறவன் சரி அது கூட பரவாயில்ல சரிதோ அவங்க குலம் அதெல்லாம் விட்டுரு ஆ. இந்த எந்த உலகத்தெல்லாம் நல்லா கேளுங்க இதை கேட்கணும் மாமியாளுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது போயிருமா இல்ல நல்லா கேளுங்க ஒரு நாள் ருக்மணி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தான் அவளுக்கு அவங்க அம்மாவுக்கு வித்தியாசம் தெரியாத மாமியாலே கையை பிடிச்சிட்டு ஒண்ணு மட்டும் போயிட்டு அப்படி மாமியாளுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது நிறுத்தியா முடிஞ்ச செத்த நீ எப்படிப்பட்ட ஆளு எங்க போய் எங்க நிச்ச எங்க யோ சொல்லி பார்க்கலாம் என்னை பத்தி ஒரு சின்ன விஷயம் ஆமா ஆமா சொல்லு வண்ணார பொண்ணு புடவையை ஏத்தி சொருவிக்குன்னு ஆசங்கள்ல துணி துவைக்கிறான். எப்படி துவைக்கிறா? எப்படிம்மா? எப்படிமா வராங்க. ஏமா நான் கல்லா உனக்கு அடி வண்ணா வந்தாண்டி வண்ணார சின்னா வராண்டி இல்ல வண்ணார பெண்ணு அப்படி துணி துவைச்சிட்டு இருக்கா. இப்படி புடவை ஏத்தி துவச்சுன்னு புடவை நினைச்சிருமே சொல்லிட்டு தூக்கி சொல்லி துணி துவைக்கிறா. துணி துவைக்கிற இடத்துல நீ உனக்கு என்னையா வேலை? படி இழக்க போனா படி வந்துட்டு வர வேண்டியதானே? என்ன சொல்ல வேணாம். படி வந்துட்டு வர வேண்டியதானே? அந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக்குறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலையில பார்த்துட்டு அந்த பொண்ணு தூக்கி தலைமால வச்சு ஓடி அந்த நீனு அதை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க? ஓடி வந்து கையங்காலமா புடிச்சிட்டியும் சரி உலகத்துக்கே படி இழக்கிற தெய்வமாச்சு இவருக்கு எப்படி தண்டனை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இவர்கிட்டயே கேக்குறாங்க. ஆமா இடங்கையில போய் என்ன உனக்கு என்னடா தண்டனை கொடுக்க கேட்டா என்னமா சொல்லுவான்? ஒரு 10 பொண்ணு திடீர்னு போயிட்டான். அவனை ஊருக்கால புடிச்சவனுக்கு என்னடா தண்டனை கொடுக்கலான்னு கேட்டா என்ன சொல்ல போறான்? அவனுக்கு சாதகமா தான் சொல்லுவான். நீ சொல்லி நிக்கிற பாரு பதில் அந்த இடத்துல நீதிமானா இந்த வாழை மட்டையை எடுத்துட்டு வாங்க. இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு வந்து எல்லா குழந்தை எடுத்துட்டு அது நடுவுல அந்த வெள்ளையா தூப்பிட்டு அடுக்குமாருமா தண்டு அந்த வெள்ளை தண்டை வச்சு எனக்கு அடிங்கன்னு சொல்லுறாரு. அப்படியே அந்த வண்ணாரா சேர்ந்து வாழை மட்டையால அடிச்சாங்க அடி வாங்கி வந்தேன். இப்ப கூட திருவண்ணாமலையில தேர் வரக்கூடிய நேரத்துல அந்த வண்ணார வீதி வழியா அந்த வாழை மட்டை எடுத்து அடிக்கிறது சாங்கியம் உண்டு. உன் போயிட்டு எப்படி பேசுற? பேச்சு பேசுறீங்க எங்க அண்ணனை பத்தி கேவலம் பேசுறீங்க. என்ன யாரு எங்கிட்டியா கொச்சினு எங்கிட்டி கொச்சின்னு கேட்கிறேன். போயிட்டு போயிட்டா மூஞ்ச பாரு மூஞ்சி வெளியாட்டம் எப்படி பாருப்பா ஏண்டி அப்ப எழுத்தா ஓய்தா ஒன்னு ஓய்தா எப்படி எப்படியா ஒன்னும் ஒன்னு எப்படியா ஒன்னு யாரை என்பாய் எப்படி கல்யாணம் பண்ணா இப்ப ஆரம்பம் மத்தாப்பமா உனது கணக்க மேல என்ன கேட்டு வர சட்டை சொல்ல எதுக்கு மேல ஏறி வர கேட்கணும். உனக்கே வாத காலம் என்னது ஏன்னு போறேன் சொல்லியே பார்க்கலாங்க என்ன சொல்லியா நீ அது வேற ஒண்ணும் இல்ல ஆம்பளைங்க என்ன பண்ணோம் ஃபுல்லா தர போட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் கதவை முன்ன சாத்திடுவாங்க. ஏன்னு கேளு அது பொம்பளைங்களை அடிக்கிறதுக்கு இல்ல சவுண்ட் மட்டும் தான் பெருசா வரும். ஆனா பொம்பளை கிட்ட ஒத்தி விட்டு வராங்க. அடிக்கிறது பொம்பளைங்களா பார்க்க அடி வாங்குறது ஆம்பளைங்களா நானாலையும் பாருமா நல்லா கேட்கணும். நானாலையும் வண்ணார் பொண்ணை தான் பார்த்தேன். ஆனா ஒன்னை யார பார்த்தேன் அவன் இதான் எப்படி
இந்த ஒண்ணுக்கு முன்ன நாம எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? எப்படியா வந்துச்சு? அவன் இந்த ஒரு மனுஷனா பிறந்தா கொஞ்ச நாளே மான மரியாதை சூடு சோதனையால பழிக்கணும். அது நீ சொல்ற. அது அந்த ஓய்தாவே நீ வேலை எடுத்து வந்து எனக்கிட்ட வேலை சொல்ற. ஓய்தா மட்டுக்குது எல்லாரும் சொல்லுவாங்கயா. ஆனா அங்க குடிக்கிறதுக்கு கூழ் கொடுத்துருக்காது. இவங்க அண்ணன் மட்டும் லாரி ஓடிச்சு, கப்பல் ஓடிச்சு, பஸ் ஓடிச்சு, உன்னிய கட்டினு வந்து எனக்கு என்ன ஆக்குது? எனக்கு கூழா கஞ்சா உன்னிய கட்டினு நினைக்குது. நான் ஒரு கேட்டா சரஞ்சரமா போட்டுறேன் அப்படின்னுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா டீட்டெயில் தெரியும். நானு கொடுக்காது அது மாதிரி இல்ல. அது மாதிரி இங்க வந்து வெத்து சீனு போடக்கூடாது. யாரு யார் வெத்து சீனு போடுறது? யார் வெத்து சீனு போடுறது? அப்படியே எங்க ஊர்ல கூழுக்கு வெளியெல்லாம் கூட உங்களுக்கு தீபாவளியான துணி, ஆடி பண்டிகையான துணி, சாப்பாட்டுக்கு நல்லது கெட்டது அப்பப்ப எங்க அம்மா வீட்டுல இருந்து கொஞ்சம் சேருதா இல்லையா? அதை வாங்கி குடிச்சு திறம்பற நீங்க மானம் கட்டு போய் ஈரம் கட்டு போய் ஓட்டு திறம்பற நீங்க. எங்க ஆயா வீட்டுல அந்த கூழு கெடிலாம் கூட அந்த கூழு வாங்கினா கொடுக்குற அந்த கூழு குடிச்சு திறம்பற நீங்க. நீ பேசுற யோகிதா உனது என்னையா? என்னையா சொல்லியா நீ? ஒண்ணு வயது எப்பேற்பட்ட நானாலே வண்ணார் பொண்ணை தான் பார்த்தேன். கல்யாணம் பண்ணிக்கணும் ஒண்ணு இல்ல. ஒரு ஆசைக்கு பார்த்தாரு சரி. ஆனா ஒண்ணு இந்த துலக்கு பெண்ணுமா. இப்ப நான் என்னதான் இருந்தாலும் ஒரு துலக்கு பொண்ணு. அதுவும் எப்படி இருந்தாவ வயசுக்கு வந்து ஊட்ட விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. குடிச்சிட்டு போட்டு ஊட்ட விட்டு ஒதுக்கி வச்சிருந்த துலக்கு பொண்ணை பார்த்துட்டு இவனுக்கு எப்படியா இப்ப தெரியல. மேல கருடன் மீது அப்படியே பறந்து வந்துச்சு. கருடன் அது மேல உட்காந்து வரவன் ஆழ்வார் மேல உட்காந்து வரவன் கம்முன்னு வந்துக்குமா இல்லையா? வந்துக்கணும் தானே. அந்த பொண்ணை பார்த்து இவனுக்கு எப்படி ஆகி போச்சு தெரியல. அந்த கருடனை கீழே போக சொல்லி பையன் தூக்கி அந்த கருடன் மேல வச்சுக்கலாம். ஆனா அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சு. ஏமா சீட்டு தொடலாமா? தொடக்கூடாது, தப்பு. ஆனா தூக்கி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே அந்த கருடம் வந்து உடம்பு பூரா வெள்ளையா தான் இருந்தது. அந்த பொண்ணை தூக்கிறதுக்கு முன்ன தூக்கி வச்சுக்கணும். அது கருடம் பறந்து போவா 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 அந்த பொண்ணு வயசு வந்துச்சு பத்தியா? அந்த தீட்டம் பூரா இறங்கி அந்த கருடம் பூரா செவேன்னு ஆகி போச்சு. எல்லா தாவும் அழிஞ்சு போச்சு. அதுக்கு அந்த கருடம் சொல்றாரு, சாமி பகவானே நான் வெள்ளையாந்த உடம்பு போல அந்த மாதிரி செவேன்னு ஆகி போச்சு. இங்கேயாவது நீ கொஞ்சம் நான் இறக்கி விட்டுரு. எங்க திருப்பதி மேல பக்கம் போயிட்டாரு. போன உடனே இறக்கிவிட்ட உடனே கார்டன் அந்த கழுத்து மட்டும் கொஞ்சம் வெள்ளையா நிச்சு போச்சு. அந்த ஒழுகாம சரி அங்க கார்டன் விட்டு போயிட்டாரா? மலைக்கீழ விட்டாரு. உடனே உங்க ஒன்ன துளக்கிற என்ன பண்றாங்க? செருப்பு போய் தூக்கி முடக்கிறாங்க. எங்கடா இருக்கிறான்? யாரும் பொண்ணே தூக்கணுன்ட்டு அந்த பொண்ணை தூக்கி என்ன பண்ணா? ஒரு வயசு பிள்ளை கொண்டு போய் விட முடியுமா? தூக்கி தலைமால வச்சுன்னு ஏறலாம். மலை ஏறலாம். இந்த வயசு வந்த பொண்ணு என்ன பண்ணலாம்? கருடனே அப்படி உலகன்னு அந்த மேல உலகாதுக்குமா நேர இறங்கிடுச்சு. சேவேன்னு இதுல மூச்சு மேல. ஆமா, நெத்தில இருந்து இறங்கிடுச்சு. தலை மேலச்சு இப்படி ஒலிக்கிடுச்சா? இது எப்படியாவது மறைக்கணுமே. பாக்குறவங்க காரி மூஞ்ச என்ன பண்றது அப்படின்ட்டு நேர வேகமா அந்த பொண்ணை எடுத்துட்டு போனா முதலால 7 மணியை தாண்டி ஏறின உடனே அங்க பாறை மேல அந்த கொக்கு குருவி இந்த கழுவுலாம் பீப்பேன்னு வச்சிருந்துச்சு. வெள்ளை வெள்ளையா போன உடனே ஏன்னா அந்த கொக்கு பீ மேல அந்த குருவி மேல மூஞ்சி உடனே வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு. அதை கூட எடுத்து கையில் நல்லா குழப்பணும். குழப்பிட்டு எடுத்து இப்படி ஒரு இழு இழுத்தான். திருப்பி இந்த சைடு ஒரு இழு இழுத்தான். 2 பக்கம் வெள்ளை சென்டர்ல ஒழுங்குச்சு பத்தியாது வேணு. அதான் ஒன்னு நாம அப்பேற்பட்ட ஒன்னு ஓய்த ஒரு பொட்ட புள்ள தீட்டத்தில் நனைஞ்சுவன். ஒன்னு ஓய்த வந்து எங்கிட்ட சொல்றேன். ஐயா நீ அடி வாங்கினது தெரியாதா? எங்க அண்ணனை பத்தி பேசுனீங்க. நீ அடி வாங்கினது பத்தாதா? எத்தனை தாவ போய் செருப்பு போட்டு எட்டு முட்டிக்கு அடிச்சாங்க. அது அடியே வாங்கினு மானையனை போய் எங்க அண்ணன் வழிவில் போக முடியாது. அந்த பொண்ணு எப்படி தெரியுமா தவந்தா? மண்ணின் மேல் கோலமிட்டு மாயவன் வருவான்ட்டு மண்ணின் மேல் கோலம் இருந்தா. கல்லின் மேல் கோலம் இட்டு கண்ணன் வருவான் காத்திருந்தா. அடி வாங்கினா அது சரி. நீ அடி வாங்கினது எப்படி வாங்கின? எப்படியா வாங்கின?
பாண்டிய நாட்டு மன்னன் ஒரு கட்டளை விதித்தார். எப்படின்னா இப்ப ஏரி வேலை செய்யறாங்களாமா, அந்த மாதிரி அந்த நாட்டுல ஏரிய தூர்வாரருக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வரும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை. வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துடணும் ஏரி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பாண்டி நாட்டு மன்னர் கட்டளை இட்டாரு. அப்ப வயசான கிளவி ஒருத்தி, அந்த அம்மாவுக்கு பிள்ளைங்க கிடையாது, புருஷன் கிடையாது. அந்த அம்மா தொழில் வந்து புட்டு சுத்தி வைக்கிறது, பணியார் சுட்டி வைக்கிறது. அப்படி பணியார் சுட்டி வைக்கிற அந்த பொம்பளை கிட்ட போயிட்டு நீ என்ன சொன்ன, அந்த பணியாரத்துக்கு ஏற்றி எடுத்துன்னு போயிட்டு அது எப்படி நான் வாங்கி தின்னு சொல்லிட்டு நீ என்ன சொன்ன, அம்மா உனக்கு பதில் நான் வேலைக்கு போறேன், இந்த உடஞ்சு போற பணியாரத்தை மட்டும் எனக்கு கூட அதுக்கு கூலியான்னு சொல்லிட்டு கேட்டேன். நீ எப்படியா பாட்ட ஆளு, அதுலயும் சூதுவாது பண்ணி அந்த பணியாரம் சுடுற பணியாரம் கூட கொனைக்கு போற மாதிரியே பண்ணி விட்டாரு. மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பண்ணிட்டு இந்த பணியாரத்தை நல்லா போய் ஒரு அப்படி எட்டி பாக்குறாங்க ஏரி மல்லிச்சு. திரும்ப வந்து பணியாரத்தை புள்ள போட்டு அடிக்கிறது, திரும்ப போய் எட்டி பாக்குறது, திருப்பி போட்டு அடிக்கிறது. இப்படி சாப்பிட்டுட்டு நல்லா உண்டமயக்கம் தொண்டருக்கு உண்டுன்னு சொல்லிட்டு போய் மரத்தல் படுத்து தூங்கினேன். தூங்கினியா இல்லையா? மண்ணு கூட அள்ளி கொட்டல. பாண்டி நாட்டு மன்னர் வந்தாரு. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவங்க பிரிச்சு விட்ட இடத்துல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அள்ளி கொட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த அம்மாவுடைய இடத்துல மட்டும் மண்ணு போகவே இல்லை, அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு வந்து விசாரிச்சுட்டு அந்த கையில இருக்கக்கூடிய பிரம்பால திரும்பியா இப்படி பிரம்பால ஒரு அடி போட்டாரு. அதுல உளுந்தத்தாம அந்த கோடு, உனக்கு உளுந்த கோடு, உனக்கு உளுந்த அந்த தழும்பு உலக மக்களுக்கெல்லாம் வந்துச்சு நீ பண்ண பாவத்துக்கு. அப்படி புட்டுக்கு இயக்கத்துல தின்றதுக்கு போயிட்டு அதாவது அந்த வாணி என்று சொல்லக்கூடிய அந்த வயசான அம்மா அனுதினமும் பிறந்த நாள் முதல் யாருமே துணை கிடையாது, சொந்த பந்தம் யாருமே கிடையாது. அனுதினமும் சிவபெருமானை கோரி ஓம் நமச்சிவாய அப்பனே எம்பெருமானே சிவபெருமானே சிவபெருமானே என்னே நினைச்சிருந்தாங்க. அந்த அம்மாளுக்கு ஒரு பிள்ளையாக இருந்து அந்த அம்மாளுக்கு காட்சி கொடுக்கும் இந்த சிவபெருமான். நீ காட்சி கொடுக்கறது கொடுக்குற. அதே மாதிரிதான் மார்கண்ட இடத்துல என்ன செஞ்ச, என்ன பண்ண இல்ல இந்த என்னையா பேர் அவரு, இந்த அன்னக்குடி நோக்கி சாப்பாடு போட்டாரு அவரு, அவரு அந்த சிறுதொண்ட பக்தர்கிட்ட போயிட்டு பெத்த பிள்ளையாருன்னு அறுத்து சமைச்சு போட சொல்லுவாங்களா. சிறுதொண்ட பக்தர்கிட்ட போய் அவங்க மகனை வீணி சுத்தமா அறுத்து ஒவ்வொரு கறியும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பெத்த புள்ளிய அறுத்து போட சொல்லி சாப்பிட்டு வந்தாள் நீ. அதாவது பக்தர்களை சோதிப்பது இந்த சிவபெருமானுடைய. அது மட்டுமா, ஒரு பொம்பளையே ஒரு ஆண் மகன் நிர்வாணமா பார்க்க ஆசைப்பட வேணாமா? அது நல்ல ஆணுக்கு அடக்கமா? நீ என்ன பண்ண? போயிரு. காரைக்கால் அம்மையார் என்பவர் இவருக்கு சரியான பக்தியாக உடையவர், அனுதினமும் தொண்டு செய்யக்கூடியவர். அவங்க என்ன செஞ்சாங்க, அனுதினமும் இவருக்காகவே தொண்டு செய்யக்கூடியவர், அனுதினமும் இவருடைய நாமத்தை சொல்லக்கூடியவங்க. அந்த பொம்பளை போய் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டு துணி இல்லாம சாப்பாடு போன்னு சொல்லிட்டு கேட்ட ஆள் நீ. உன் கற்ப சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டு துணி இல்லாம போட சொல்லிட்டு கேட்டாள் நீ. அப்படியும் போய் வாங்கி திட்டு வந்துக்கிற ஒரு பொம்பளை ஒட்டு துணி பாக்குறது நியாயமா? தேவி உமா மகேஸ்வரி என்னத்த சொல்ற? இந்த சிவபெருமான் பார்க்கக்கூடிய நேரம் அந்த அம்மாவுடைய கற்பு இதுதான் நல்லா கேட்கணும். அதாவது கடவுளே இருந்தாலும் ஒரு கற்பு கரிசி என்பது கடவுளையே அழிச்சிடும். அதே போல அந்த அம்மாவுடைய கற்பாகப்பட்டது என்னை குழந்தையா மாத்தினாங்க. எப்படி இந்த சிவபெருமான் கடவுளையே அந்த அம்மாவுடைய கற்பு கரைச்சி என்னை குழந்தையா மாத்தினாங்க. அப்ப ஒரு குழந்தைக்கு அந்த அம்மா அம்மனமா வந்தா என்ன எது வந்தா தெரியுமாமா? தெரியாது. பிறந்துகிற குழந்தைக்கு யார் எப்படி வந்தாலும் தெரியாது. அதே போல மாத்தினவங்க. அதனால அந்த பெண்ணுடைய கற்பை சோதிப்பதற்காக அவ்வாறு செய்து. அது மட்டுமா பண்ண? தாரகவன அரிசிகளுடைய பத்தினிமார்கள் 60,000 பேர். அவங்க என்னையா பண்ண நீ? அவங்களுடைய மானத்தை போய் அவங்களுடைய சோரம் கெடுத்த அரிசிகள் கொடுத்த சாபம் உன்னுடைய சுரோனி அழுதுபடியா சாபத்தை கொடுத்தாங்க. உனக்கு முதல் அது கீதாயா? அது கீதான்னு கேக்குறேன். அது அறுது உழுதுமே என்ன பண்றது வீட்டுக்காரன் சொல்லிட்டு என்னுடைய குரோனியில போய் ஐக்கம் பண்ணி உனக்கு சிவாலிங்கமா உலக மக்கள் எல்லாம் காட்சி கொடுக்குறிய. ஏன் அந்த தாரகவாணி ரிஷி பத்திரிமார்களை நான் அவ்வாறு செய்தேன் தெரியுமா? அதாவது தான் கற்பு கரசிகள் மும்மூர்த்தி தேவிகளை விட நாங்களே உயர்ந்தவர் என்று தான் என்ற கர்வம் கொண்டிருந்தார்கள். அந்த கர்வத்தை யார் ஒருவருடைய மனதிலே நான் தான் பெரிய ஆளு, இந்த உலகிலே நான் தான் பணக்காரன், நான் தான் கோட்டீஸ்வரன், எனக்கு தான் நகை அதிகமாகுது, நான் தான் சொத்துக்காரி, அந்த மாதிரி யாரு ஒருத்தர் மனதிலும் கர்வம் வரக்கூடாது. அந்த கர்வத்தை சோதிப்பதற்காக பிச்சாண்டனாக ரூபம் கொண்டு அதனால பிச்சாண்டனாக சென்று மனதார அந்த 60,000 ரிஷி பத்திரிமார்களை சோரம் போக வச்சேன். நீ ஏன் தெரியுமா? அவங்க மனதில கர்வம் வந்தனால்தான். அப்போது சோரமான காரணத்தினால அந்த கர்வம் எல்லாம் அங்கே அழிந்தது. சரியா தேவி? சரி தேவி, அப்ப இருக்கின்ற போது இந்த நேரத்திலே உலகம் எல்லாம் மரியாதை இந்த சிவபெருமான் வரக்கூடிய நேரம். அதனால பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்க நம்ம சண்டை சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம், போட்டா போட்டே இருக்கலாம், ஓய்வது கிடையாது. இருந்தாலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கணும். சொல்லக்கூடிய கமரலாம். அதனால தேவி இந்த கையில அமர்ந்து
வந்து அதாவது அம்மையப்பனாக நாம் காட்சி கொடுக்கலாம். யாராவது தேடி வந்தால் பார்க்கலாம். அப்படியே நாரதா பரம கடவுள் இருக்கிறாருமா. அவரிடத்தில் உள்ள குறையெல்லாம் சொல்லுங்க. அவரிடத்தில் போக வேண்டுமா? பாதார விந்தமே கடிலே நந்தாரமே பாதமதை போற்றி செய்த தேடி ஓடோடி வந்து அன்னை உமா மகேஸ்வரியும் இந்த அப்பனாகிய கைலைவாசனையும் வழங்கியபடியால் என்றென்றும் உன் எண்ணம் போல் சுகமாக வாழ வேண்டும். பாட்டி வணக்கம். பாட்டி வணக்கம். வாழ்க வளமுடன். அப்ப இருந்தாலும் அதாவது எந்தனை நாடி நீ வந்தினாவே இதுல ஒன்று மூட்டையால தான் வருவேன். இன்னைக்கு என்னது எந்த வீட்டை குடிச்சவர் பண்றதுக்கு வந்துக்கிறே தெரியல. இந்த நாரதம் வந்து கால் வச்சுட்டான்னு வச்சுக்க ஒண்ணு அவங்க ஏதாவது ஒண்ணு உடைக்காத போக மாட்டான். எத்தனை நாள் வந்து எங்க வீட்டுல எத்தனை நாள் என்ன சண்டை பண்ணி என்னுடைய தொழில் அது. கங்காதேவி கூட்டின்னு போய் பாட்டம் படிவக்கா போகல எங்க இந்த மாமா கந்தமா வந்து போய் கங்காதேவி கூட நல்லா பாக்குறான்னு சொல்லிட்டு வந்து உங்க பாட்டிக்கிட்ட சொல்லி எங்க வீட்டுல சண்டை பண்ணி வச்சேன். இன்னைக்கு வந்துக்கிற யார் விட்ட குடிச்ச ஒரு சரி நாரதா. அப்ப இருந்தாலும் இந்த தினத்திலே இந்த கைலைமலை தேடி இந்த தாத்தாவாகிய சிவபெருமானை நாடி வந்திருக்கின்றாயே என்ன காரணம்? எதற்காக நாரதா? டேய் 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 தாத்தா நீ கூட சரியான ஆள் தாண்டா. தாத்தா நான் 7 ரிஷியில நானும் ஒரு தவறிச்சு எனக்கு கல்யாணம் காட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துக்கிறியே. கிடையாது. டேய், டேய். எல்லாம் விட்டு பாருங்க. சொல்லுங்க நாங்க ஆமா. யார் வீட்டு புள்ள யாரோட அப்படி அடிச்சுன்னு வந்துட்டு, டேய். ஏனாடுதா மாமா. ஒரு வார்த்தை சொல்லி தான் தாத்து பாட்டி முன்னாடி நிச்சு உனக்கு ஒரு 10 பேர் சோறு போட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு மாட்டீங்களா நாங்க ஏன் சொல்லாம செய்யும் கூட்டம் நிக்கிறீங்க இப்ப கூட ஒண்ணு இல்ல நல்ல முகூர்த்தமா பாருங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சரி, ஏதோ கூட்டிட்டு வந்துட்டேன். கல்யாணம் பண்ணிடலாமா? அப்படிலாம் கிடையாது. எந்த பொண்ணு நான் கூட்டு வர கிடையாது. ஜெயலலிதா அழக்கூடிய தேவேந்திரன் மனைவி இந்திராணி. இந்திராணி தப்பா நல்ல அவ வேற முகாடு இந்திராணி, என்ன அழுவும் கண்ணீருமாக இந்த தினத்திலே கைலை மலை தேடி வந்திருக்கிறீர்கள். என்ன காரணம்? எங்க தேவேந்திரன் எங்கே? 33 தேவர்களுக்கும் அரசனாக விளங்கி வரக்கூடிய தேவேந்திர மன்னன் இல்லாமல் நீ வாடிய முகத்தோடு என்னை தேடிய வந்திருக்கின்றாயே, என்ன காரணம்? தெய்வலோகத்திற்கு வந்து எங்களை அடி அடி என்று அடித்து என்னுடைய கணவரை சிறைபிடித்து சென்று விட்டான் அண்ணா. அப்படியா? தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து சென்று விட்டான் வாதாபீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனாகப்பட்டவன் என்று சொல்கின்றாய். ஆனால் நாரதா, அதாவது தேவேந்திரனை மீட்டு வருவதற்காக வழி தெரியவில்லை. ஏனென்று கேட்டால் அந்த வாதாபீஸ்வரனாகப்பட்டவன் முன்னொரு காலத்திலே என்னை கோரி கடுமையாக தவம் புரிந்தான். அந்த தவத்தை மெச்சி நான் என்ன செய்தேன்? என்ன செய்தாய்? தேவ வருடத்திலே அவனுக்கு 1000 தேவ ஆண்டுகள் நான் வரம் கொடுத்திருக்கிறேன். ஆமா, அது மட்டும் கிடையாது. எந்த ஒரு பெண்ணுடைய வயிற்றிலேயும் யோனின் வழியாக பிறக்கக்கூடிய பிள்ளையினுடைய கையினாலே அவனுக்கு அழிவே கிடையாது, உயிர் சேதம் கிடையாது என்று சொல்லி நான் வரமளித்து விட்டேன். அதாவது இந்த உலகிலே பிறக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு தாயுடைய அங்கத்தம் தான் பிறக்குது. தானா பிறகுதா? கிடையாது. அதனால அப்பேற்பட்ட வரம் பெற்று விட்டான். இந்த சிவபெருமானுக்கு வரம் கொடுக்க மட்டும்தான் தெரியும். அவனே இந்த